Next I call my dear friend F. Abdurrahman Atai to give the motivation speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை ஆக்கப்பூர்வமாக உருவாக்குவதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார். ஒரு அறிவியலாளர், ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக மக்களுக்கு பயன்பெற செய்ய அவர் கண்டுபிடிக்கின்ற அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க அவர் தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்கிறார். ஆனால் ஒரு புரட்சியாளர் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையே, தன்னுடைய உயிரையே மக்களுக்காக தியாகம் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான புரட்சியாளர் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாரம் வாரம் நம் உற்சாகத்தை மட்டும் கேட்கக்கூடாது. அந்த உற்சாகத்திற்கு மேலாக, மோட்டிவேஷனுக்கு மேலாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கின்றால் அதுதான் ரெவல்யூஷன், அதுதான் புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை பற்றி பார்க்க போறோம். அந்த புரட்சியாளர் தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தை இழக்கிறார். தந்தை ஒரு கருப்பினத்திற்காக போராடக்கூடிய தேசியவாத அமைப்பில் இருக்கக்கூடியவர். வெள்ளைக்காரன் அவங்கள கொண்டுடுறாங்க. தன்னுடைய தாய் தன்னுடைய கணவனின் இழப்பை தாங்க முடியாமல் அந்த தாய் மனநிலை பாதிக்கப்பட்டவராக ஆகி வெள்ளையர்கள் அந்த தாயையும் தூக்கிட்டு போய் மனநிலை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அந்த சிறுவனும் அவங்க கூட அந்த சகோதரிகள் மட்டும் தனித்து விடப்படுறாங்க. அந்த கடைசியில் அவங்க எல்லாம் அனாதையாகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போயிடுறாங்க. அடையாளம் தெரியாமல் போயிடுறாங்க. அந்த சிறுவனும் ஒரு சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாரு. கடைசியில் 8ஆம் வகுப்பு வராப்புல. அந்த சிறுவன் படிக்கக்கூடிய பள்ளியிலே கிட்டத்தட்ட அவருடைய அந்த கிளாஸிலே, அந்த வகுப்பறையிலே அனைவரும் வெள்ளைக்காரர்கள், இவரை தவிர. இவரை தான் கருப்பினத்தவர். அப்பொழுது அந்த கிளாஸிலே, அந்த வகுப்பிலே முதல் மதிப்பு எடுக்கக்கூடியவர் இந்த கருப்பர் தான், இந்த கருப்பு நிறத்தை சேர்ந்தவர் தான். அப்பொழுது என்ன ஆகிறது, அந்த வகுப்பறைக்கு அவர் தான் தலைமையாக ஆக்கப்படுகிறார். ஒரு முறை ஆசிரியரிடத்தில் உரையாடுகிறார். அந்த உரையாடுகின்ற ஆசிரியரோ ஒரு வெள்ளையர். அந்த ஆசிரியர் வெள்ளையர், இவரோ இந்த ஒரு மாணவரோ கருப்பர். அந்த ஆசிரியரிடத்தில் உரையாடுகிற பொழுது, உனக்கு என்ன ஆசை என்று அந்த ஆசிரியர் கேட்கிற பொழுது இவர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் வாழ்க்கையில் வழக்கறிஞராக வர வேண்டும் என்கிறார். என்னதுங்க? வழக்கறிஞராக வர வேண்டும் என்கிறார். அந்த வழக்கறிஞராக வர வேண்டும் என்று சொல்லிய, ஆர்வமாக சொல்லிய மாணவனை அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு முடக்கிறான் தெரியுமா? உனக்கு வழக்கறிஞர்லாம் செட் ஆகுதுப்பா, நீ என்ன பண்ணு, உனக்கு தச்சு வேலை நல்லா தெரியும்ல, தச்சு வேலை பண்ண அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான். அந்த ஆசிரியர் சொன்னதை நம்பி அவர் தன்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் செட் ஆகாத முறைங்க விட்டுட்டு அவர் 8ஆவதுல விட்டவர் தான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பீடி குடிக்கிறவன், சிகரெட் குடிக்கிறவன் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆபாசப்போ இப்படி எல்லாத்தையும் நினச்சிக்கோங்களேன். பீடி குடிப்பவரோ, எத்தனை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பவர்கள் அனைவரும் நான் கெட்டவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களும் மட்டும் மீண்டு எழுந்து வந்தால், அந்த கெட்ட விஷயத்திலிருந்து மீண்டு எழுந்து வந்தால் ஒரு நல்ல புரட்சியாலையும் விட 1000 மடங்கு அதிகமாக புரட்சி செய்ய முடியும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த மனிதர். 8ஆம் வகுப்பில் அவருக்கு அந்த மன சோர்வு, அந்த சோர்வினால் அவர் திருடுகிறார், சூதாடுகிறார், விபச்சாரம் செய்கிறார், விபச்சார தரகனாக இருக்கிறார், மது அருந்துகிறார், மதுவை விற்கிறார், கஞ்சாவை விற்கிறார், கஞ்சாவை தானும் போடுகிறார். இப்படி மதுவுக்கு அடிக்ஷனா? நம்மளாம் என்ன அடிக்ஷனுங்க, அவர் இருந்தார் அடிக்ஷனு, சரியான அடிக்ஷனுங்க, அந்த அளவுக்கு சரியான அடிக்ஷன். இந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நான் எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆகிட்டேன், என்னால் வெளியே வர முடியல, அதை விட்டு வெளியே வர முடியல, அப்படியே போட்டால் சுருன்னு இருக்கும் அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. இவரை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்றாக பெரிய படிப்பினை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. தன்னுடைய 21ஆம் வயசில் அவரை திருடுறப்ப, அவருடைய விபச்சாரம் செய்கிறப்ப அவர் கண்டுக்காத அரசு, அவர் போதைப் பொருட்களை விற்கிற பொழுது கண்டுக்காத அரசு, அவர் திருடிய போது, திருடனாக இருந்தபோது, இப்படியெல்லாம் அடியாளாக இருந்தபோது, இப்படியெல்லாம் இருந்தபோது அவரை கண்டுக்காத அரசு ஒரு திருட்டு வழக்கில் கோர்ட்டுக்கு வராரு. அந்த திருட்டு வழக்கில் ஒரு கும்பல் இருக்குது. அதாவது இவர் கூட சேர்ந்து 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் 2 பேர் வெள்ளையருங்க, 2 பேர் வெள்ளையர். அந்த நீதிபதியும் வெள்ளையர் தான். ஏன்னா நடக்கிறது அமெரிக்காவில், ஆனால் இந்த நீதிபதியும் வெள்ளையர் தான். அந்த நீதிபதி என்ன சொல்றாரு, ஒருத்தவங்க திருட்டு வழக்கில் சேர்ந்துட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய சட்டப்படி அவர்களுக்கு வெறும் 2 ஆண்டு தான் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்டதோ 6 ஆண்டுகள். காரணம், அவர் திருடியதற்கு கிடையாது, அவர் வெள்ளையர்களோடு இணைந்தார் அல்லவா, அதற்காக கொடுக்கப்பட்டது. அவர் வெள்ளையோடு இணைந்ததற்காக கொடுக்கப்பட்டது. இதுங்க 6 வருடம் சிறை தண்டனை.
படிக்க தெரியாது, எழுத தெரியாது, சிறைக்குள்ள போறாரு. நம்ம எல்லாம் சொல்வதை போல நாம் இருக்கக்கூடிய இடத்தை நாம் சிறை என்போம். சிறைச்சாலை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம உண்மையான சிறைச்சாலையில் இருந்தால் கூட அவ்வளோ அளவு உயர்ந்திருக்க முடியாது. நாம் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை போலதான் இருக்க வேண்டும். அதற்கு இது ஒரு உதாரணம். ஆள் உள்ள போறாரு, படிக்க தெரியாது அவருக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் யோசிக்கிறாரு. அவர் போகிற சிறை என்பது ஒரு 6 அடி, ஒரு சிறுவர் மட்டும் தான் படுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறை, அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பான சிறை. ஏன்னா வெள்ளையர்கள் பழகிட்டார்ல, அந்த அளவுக்கு நிறவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள் வெள்ளையர்கள். வெள்ளையர்களை பற்றி ஆயிரக்கணக்கான தப்புகளை சொல்லலாம், அதற்கு இங்கே நேரம் இல்லை. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறாரு, தன்னுடைய சின்ன வயசுல அப்பாவை கொண்டது வெள்ளையர். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னை வழக்கறிஞராக நான் ஆக்கிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்கு எனக்கு ஊந்துதல் அளிக்காமல் போனது ஒரு வெள்ளை ஆசிரியர். நான் இப்பொழுது எத்தனையோ தவறுகள் செய்தேன். ஆனால் ஒரு வெள்ளை இனத்திலும் பழகியதன் காரணமாக எனக்கு 6 வருடம் சிறு தண்டனை கிடைத்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெள்ளையன்னு சொல்லிட்டு மனசுல ஆழமா ஒரு இது அப்பதான் அவருக்கு வருது. அப்போதான் நம்ம இதெல்லாம் அடிக்ஷன் ஆயிருக்கோம். அப்போதான் நம்மளாம் மூட நம்பிக்கை இருந்துட்டு இருக்கோம். வெள்ளையர்களும் கருப்பர்களும் சமமே என்ற ஒரு மனசுக்குள்ள வராரு. அப்புறமாட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய அக்காட்ட சொல்றாரு. அவங்க அக்கா சிறையை பார்க்க வராங்க. அப்போ அவங்க அக்காட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு நல்லா படிக்கக்கூடிய இடமா, படிக்க லைப்ரரி இருக்கக்கூடிய இடமா எனக்கு சிறைச்சாலை அமைச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த அக்காவும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எப்படியோ இவர் இருந்த சிறையை விட்டு வேற சிறைக்கு மாட்டுகிறார். அந்த சிறையிலே தான் கிட்டத்தட்ட ஒரு நூலகத்தில் உள்ள நுழையிறார். நூலகத்தில் நுழைஞ்சு புத்தகமாக படிக்கிறார். அத்தனை புத்தகங்களும் படிக்கிறாரு. தன்னுடைய அறிவை கெப்பாசிட்டியை வளர்த்துக் கொள்வதற்கு தன்னுடைய அர்த்தம் தெரியல, இங்கிலீஷ் நாளே சுத்தமாக இருக்குல்ல. அப்பொழுது அகராதி எடுக்கிறார். அகராதி எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு பக்கங்கிற அளவில் எல்லா வார்த்தைகளையும் நோட்டிலே எழுதி சரியான முறையில் எழுதி கரெக்டாக அதை மனனம் செய்வதோடு புத்தகத்தையும் வாசித்து வந்தார். இப்படியாக வாசித்து வந்துக்கிட்டு இருந்தார். மொத்தமாக தெரிஞ்சு போச்சு, வெள்ளையர்களை நாம் இப்படி விட்டு விட்டோமே, என்னுடைய அடிக்ஷனால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு, ரொம்ப துடிக்கிறார். அப்புறம் எப்படியோ அவர் ஒரு அமைப்பில் சேர்ற முயற்சி பண்ணுறாரு. அவங்க அக்கா எல்லாமே சேர்ந்து அவருக்கு சீக்கிரமாக 6 வருடங்கிறது நியமிக்கப்பட்டது கிடையாது, அதுக்கு மேலே தான். ஆனால் அதுக்கு முன்பாக அந்த அக்கா எல்லாமே சேர்ந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு அவருக்கான ஒரு உரிமையை, அவருக்கான சிறை தண்டனை ஜாமீனை வாங்கிடுறாங்க. எப்படியோ முயற்சி பண்ணி ஒரு அமைப்பு மூலமாக வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கிட்டத்தட்ட 253 நாட்கள் 2533 நாட்கள் அந்த சிறையிலே இருந்து அவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் வார்த்தைகளை மூல அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்தார். அகராதியிலே 10 லட்சத்தினுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்தார் என்று சொன்னால் நாம் சிறையிலாக இருக்கிறோம். அவர் சிறையை தன்னுடைய நிறையை வளர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டார். இப்படி பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தார். அவரை மாற்றியது எது? ஒரு சூதாடியாக இருந்த ஒருவரை, ஒரு திருடனாக இருந்த ஒருவரை, ஒரு விபச்சாரனாக இருந்த ஒருவரை, ஒரு மதுவை குடிக்கக்கூடியவனாக, அதற்கு அடிக்ஷனாக இருந்தக்கூடிய அவரை மாற்றியது 21 வயதில் 21 வயதில் ஜெயிலுக்கு போய் 27 வயதில் மகா பெரும் மக்கள் புரட்சியாளனாக மாறியதற்கு காரணம் என்ன? அவர் மாறியது எப்படி? அவர் மாற்றியது இஸ்லாம் தான். அவர் தான் மால்கம் எக்ஸ். அவர் மாற்றியது இஸ்லாம். எந்த அளவிற்கு என்ன அண்ணா சொல்லுவாப்புல, பேரங்க அண்ணா இப்படி சொல்லுவார், எனக்கு இஸ்லாத்தில் ரொம்ப பிடித்தது மனிதனை மனிதன் ஆக்குவது, மனிதனை முழு மனிதனாக இஸ்லாம் ஆக்குகிறது. இதற்கு காரணம் பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய தாத்தா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்பா ரசூலுல்லாஹ் இருக்காங்களே, இறைத்தூதர் இருக்காங்களே, அவர்கள் ஒன்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை. கேம்பிரிட்ஜ் என்றால் உலக புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை. இதை நான் அவங்கள்ட்ட 2-3 தடவை கேட்டேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கவில்லை, மாறாக மாட்டை மேய்த்தார்கள். இதுதான் அவங்களுடைய இது. நாம் எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம் என்பது முக்கியமில்லை, நாம் எந்த கொள்கையை பிடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட மால்கம் எக்ஸை மாற்றிய அதே இஸ்லாமிய சமூகம் பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை மாற்றியது. புரட்சியாளர் பழனி பாபா அவர்களை இந்த காலகட்டத்தில் ஒரு மிலிட்டன், அதாவது ஒரு தீவிரவாதி அமைப்பு என்று சொல்கிறது. அது முழுவதுமாக தப்பு. தன்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை கேட்டார், மரணித்தார். அவர் சொல்லுவார், death is not an end to a Muslim, it's a next beginning என்பதாக சொல்வார். மரணம் என்பது ஒரு முஸ்லிமனுடைய இறுதி அல்ல, அது ஒரு அடுத்த ஆரம்பம் என்கிறார். அவருடைய சாவு தினம் கூட, அவருடைய மறைவு தினம் கூட ஜனவரி 28ஆம் தேதி வந்தது.
நமக்கு எதிராக அநீதிகள் நடக்கிற பொழுது நாம் வாயை மூடி அமைதியாக நின்று பார்ப்பதற்கு இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. ஒரு கன்னத்தில் அதை வாங்கிவிட்டு மறுக்கன்னத்தை காட்டு என்பது இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக உனக்கு ஏதாவது அநீதிகள் இழைக்கப்பட்டால் நீ அதற்கு எதிராக கேட்க வேண்டும். ஏதாவது அநீதிகளை பார்த்து உன் மனது செவக்குமேயானால், உன் மனது கிடுகிடுக்குமேயானால் நீயும் என் தோழன் என்றான் சேக்குவேரா. நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிப்பேன். மாணவர்களே, புரட்சியாளன் என்பவன் தன்னுடைய சிறு வயதிலிருந்து உருவாக வேண்டும். நீங்கள் அனைவரும் அதிகமாக புத்தகம் வாசியுங்கள். அந்த புத்தகம் ஒருவனை எந்த அளவிற்கு மாற்றுகிறது என்பதை அவனே அறியாமல் இருக்கிறான். இறுதியாக ஒன்று சொல்லி முடிப்பேன். Nobody can give you freedom, nobody can give you equality or justice. If you are a man, you take it என்பதாக சொல்லி என் உரையை முடிக்கிறேன். ஒரே ஒன்று, இதற்கு அர்த்தம் என்னவென்றால், எவராலும் உனக்கு சுதந்திரத்தை அளிக்க முடியாது, எவராலும் உனக்கு நீதியையும் உரிமையும் அளிக்க முடியாது. நீ மனிதன் தானே, நீ அதை எடுத்துக்கொள் என்பதாக மால்கமிக் சொல்லி காட்டுவார். அவரை போன்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக நாம் வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரைக்கு நிறைவேறுகிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.